ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். கொல்லாதே கொல்லாதே பின்னுணர்வை கொல்லாதே 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 பெண்ணுயிரை கொல்லாதே. காதல் என்பது தெய்வமானது, உணர்வில் உறையும் உண்மை அன்பே, உயிரின் உயிர் அவளின் கருவை, இந்த உலகம் வாழும் காதல் அதுவே. அதை உணரா நீயோ நரியே நரியே, மிருகம் கூட அன்பானது. நிறைய கருத்துள்ள விஷயங்கள்லாம் எழுதுவீங்க போல இருக்கே பாடல்களை. ரேப்னாலே இட் இஸ் ஃபேக்ட். ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் ரேப். கொல்லாதே கொல்லாதே பெண் உணர்வை கொல்லாதே, கொல்லாதே கொல்லாதே பெண் உயிரை கொல்லாதே. என் பூர்வீகம் ஜஃப்னா. அங்கே நடந்த அதோட நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உடலாய் அவளை பார்க்காதே சக உயிராய் பெண்ணிப்பார். அவங்க வழியே என் வழியா உணர்ந்து தான் எனக்கு அந்த இது ஃபுல்லாகவே வந்துச்சு. இந்த பாட்டு அண்ணா கம்போஸ் பண்ணுறாங்க, அண்ணாவோட பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தீம் பேஸ் பண்ணின ஒரு பாட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காஸ்க்காக ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிற பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய இடத்துல இப்போயுமே ஸ்டில் நம்ம நியூஸஸ் பார்க்க முடியுது, அந்த உமன்ஸ்க்கு நடக்கிற அப்யூசஸ். உங்களோட கருத்து என்ன? ஸ்டில் இன்னும் மாறாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குமா? மேக்ஸ் சொல்லிக் கொடுப்போம், சயின்ஸ் சொல்லிக் கொடுப்போம். முக்கியமான விஷயங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல்ஸில் அதுக்கான செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு இருக்கு. சாங் நான் எழுதும் போதே என் மைண்டில் தோணுது பிரியங்காண்டாலே பிரியங்காண்ட குரல் இருக்குல்ல, உலகத்தமிழ் எல்லாருக்கும், அதை விட ஈழத்தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா. அவங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இது இருந்திருக்கும். ஆனால் அவங்கள விட இது முக்கியமாக போய் சேர வேண்டியது ஆண்கள்கிட்ட. அடுத்தவருக்கு வலிக்கிறத நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு வலிக்கிறதா உணர்ந்து கொண்டா நீங்கள் மனிதனாக இருப்பீங்க. அது இல்லாட்டி நீங்கள் மனிதனா வேஷம் போடலாம், ஆனால் மனிதனை வாழ முடியும். It's so me, OG black T.O. got nothing to more when I lose and I laugh in the heo. Look at me, yo, Asian black man, broadcast in my pocket, ready to die for respect. That's all I need in my life. In the switch here, homies, so love me then. வணக்கம் பிரியங்கா. வணக்கம் ஜிபிடி தமிழர்களே. வணக்கம். சிறப்பு. ஸோ உங்களை நிறைய இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்கணும். சூப்பர் சிங்கர் பிரியங்கா, வீட்டில் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படிலாம் சொல்லி நிறைய, அதாவது பரிச்சயமான முகம் சொல்லுவாங்களே. ஒரு சில பேரை பார்த்த உடனே நம்ம வீட்டு ஆள்பா, நம்ம கூடயே வளர்ந்த மாதிரியே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு ஃபெமிலாரிட்டி சின்ன வயசுலேருந்து கிடச்சிட்டே இருக்குது. இப்பயும் நீங்கள் அதே மாதிரி எதுவும் மாறாமல் அப்படியே அம்புலா ஸ்டே கிரவுண்ட், அதை சொல்லுவாங்களே எப்படி கிரவுண்டடாக இருக்கிறது, எப்படி அது அப்படியே சாந்தமாக இருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல. பட் அந்த மாதிரி எல்லாரும் என்ன ஒரு வீட்டு ஆளாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவ்வளோதானா? ஏன்னா இவ்வளோதான் பேசுவீங்களா நீங்கள்? ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி பாடுறது, நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டுருக்கீங்க, ட்ராவலிங் இருக்கும், தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாமல் இருக்கும், பாடுறதே கொஞ்சம் ஒரு மாதிரி சலித்துட்டுருமா இல்லை எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுக்கு மட்டும் இருக்காது. ஏன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் மியூசிக் அப்படின்றது எங்களோட ஒரு பார்ட்டாகவே ஆயிடுச்சு. ட்ராவலிங் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் ட்ராவல் பண்ணி போய் அந்தந்த ஊரில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு பாடுறதும் சந்தோஷம். ஓகே. ஸோ இப்போ ஆல்பம் கொல்லாதே கொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பயங்கரமாக ரீச் வந்துட்டுருக்கு. கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் நம்மளுக்கே ஓவர்வெல்மிங்காக இருக்குது. பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப கனெக்டடாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல ஜிபிடி தமிழ் அவரை பற்றி பேசிடலாம், அப்புறம் நம்ம பாட்டை பற்றி பேசலாமா? ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் ரேப்பர் கூட, உங்கள் ஸ்டைல் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும். It's so me, OG black T.O. got nothing to more when I lose and I laugh in the heo. Look at me, yo, Asian black man, broadcast in my pocket, ready to die for respect. That's all I need in my life. In the switch here, homies, so love me then. Or what the fuck I can do when I'm lonely. I don't wanna live when a fake, yo, live when 100% fact, yo. Minne som aldrig får sig vinna, mine venner står i mine hender, død for min venn. Det har jeg taper, for taper, ikke press meg til å gjøre dere til å ok, leker ikke som dere aper, bare rapper, moker. ஐயா இது தமிழ் என்ன லாங்குவேஜ் இது? என்ன லாங்குவேஜ் உள்ள ஆட் பண்ணிருக்கீங்க? இங்கிலீஷ் அண்ட் நோர்வேஜன். இங்கிலீஷ் அண்ட் நோர்வேஜன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பேசுறீங்க. இது எப்படி கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கணுமா இல்லை எப்படி இதுதான் வித்தியாசமா? இல்லை, அது எப்படி சொல்றது, நோர்வேஜியன் மொழி பேசுறவங்களுக்கு நோர்வேஜியன்ல புரியும். ஸோ கொல்லாதே கொல்லாதேன்னு அந்த பெண் உணர்வை கொள்ளாதே, அப்புறம் பெண் உணர்வை கொள்ளாதே கொள்ளாதே பெண் உணர்வை கொள்ளாதே, கொள்ளாதே கொள்ளாதே பெண் உயிரை கொள்ளாதே. இந்த லைன் இருக்குல்ல, இது பயங்கர ஒரு மாதிரி ஆடிட்டிங் லைன்ஸாக இருக்குது. கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. அது இப்போ நீங்கள் ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவில் உமன் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உணர்ந்து எழுதியிருக்கீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கணும், இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை வச்சு தான் நீங்கள் எழுத முடிஞ்சிருக்கோம்.
ஸோ எப்படி அது எழுதுறீங்க அந்த லிரிக்லாம்? ஆக்சுவலி வந்து நான் என் பூர்வீகம் ஜஃப்னா. ஸோ அங்கே நடந்த அதோட நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து வந்தபடியாக எங்களுக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் வளர்ப்பு அப்படி உடலாய் அவளை பார்க்காதே சக உயிராய் பெண்ணைப்பார். அப்படித்தான் அங்கே வந்து இந்த உலகத்தில் வந்து எங்ககிட்ட தான் பெண்ணுக்கு உரிமை அதிகம் கொடுத்தோம். ஸோ அதிலிருந்து நாங்கள் அவங்கள வந்து எப்படி பார்க்குறது, ஒரு பெண்ணாக பார்க்குறே இல்லை. ஸோ இப்போ அதனால வந்து இப்போ அவங்க வழியை என் வழியாக உணர்ந்து தான் எனக்கு அந்த இது ஃபுல்லாகவே வந்துச்சு. ஸோ அந்த லிரிக் எழுதும் போது எப்படியாவது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டான்ஸாக்கு அப்புறம் எழுத முடியல, நம்மளுக்கே உடஞ்சி அழுகிற மாதிரிலாம் இருக்கும், நம்மளே ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படி ஆயிடுச்சு. பட் ஆனால் நாம சொல்லாமல் வேற யார் சொல்கிறது. அண்ட் பிரியங்கா, இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு பாட்டில் பாடுறீங்க அப்படின்னாலே ஒரு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் ஓகே ஆடியன்ஸ் சைட்லேருந்து இவங்க பாடிருக்காங்களே, இவங்க எஸ் சொல்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ இருக்கு போல் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டு நம்ம பாடலாம் அப்படின்னு நீங்களும் தாண்டி வந்து உள்ள சூப்பர் சிங்கரில் வர்ஷா இருக்காங்க, ரவுடி வர்ஷா இருக்காங்க, சுகந்தி இருக்காங்க, எல்லாருமே ஒரு பாட்டாக இருக்காங்க. நீங்கள் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு? இந்த பாட்டு அண்ணா கம்போஸ் பண்ணுறாங்க, அண்ணாவோட பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த தீம் பேஸ் பண்ணின ஒரு பாட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு காசுக்காக ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிற பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மல் ஒரு லவ் சாங் பாடுறது அதை நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆன் அ டெய்லி பேசிஸ். பட் இந்த மாதிரி பாட்டு எப்பயாவது தான் நம்ம பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்னைக்கு தேவையான ஒரு கருத்து இந்த பாட்டில் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பாட்டு வரும்போது இதுக்கு கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் பாடும் போது செஷன்லேயும் கூட, ரெக்கார்டிங் செஷன்ஸ்லேயும் கூட அது ஒரு லிரிக்ஸாவோ இல்லை ஒரு டியூனாவோ ஒரு மியூசிக் மட்டும் அப்படின்னு பார்க்காம அந்த வார்த்தைகளோட இன்னொரு எமோட் பண்ணி பாட முடிஞ்சது. ஏன்னா உமன் பற்றி இந்த பாட்டு, அவங்களோட பெயின் பற்றி. ஸோ பாடினவங்க எல்லாருக்குமே அதில் இன்னும் நல்லா ரிலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு இந்த பாட்டை பாடுறதுக்கு. அண்ட் நிறைய இடத்துல இப்போயுமே ஸ்டில் நம்ம நியூஸஸ் பார்க்க முடியுது, அந்த உமன்ஸ்க்கு நடக்கிற அப்யூசஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பர் எடுத்தாலே டிஃபால்ட் நியூஸஸாக வந்துட்டு இருக்கும். உங்களோட கருத்து என்ன? ஸ்டில் இன்னும் மாறாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஆமாம், இன்னும் நிறைய லாங் வே டு கோ. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. அது எங்கே இருந்துன்னா ஸ்கூல்ஸ்லேருந்து, வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் இருக்கிற கிட்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்து, ஏன்னா நம்ம அதை பண்ணாமலே இருந்துட்டோம்ல. நம்ம மேக்ஸ் சொல்லிக் கொடுப்போம், சயின்ஸ் சொல்லிக் கொடுப்போம், முக்கியமான விஷயங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் இப்போ தான் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸ்கூல்ஸில் அதுக்கான செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இதுக்கப்புறம். பட் இன்னும் நிறைய இருக்குது நமக்கு. வி ஹேவ் லாங் வே டு கோ. பட் ஐ ஹோப் சீக்கிரமாகவே இது எல்லாமே மாறி ஒரு சேஃபான ஒரு வேர்ல்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணும்போது ஃபேமிலியாக போவீங்களா இல்லை தனியாக ட்ராவல் பண்ணுவீங்களா? நான் எப்போவுமே அம்மாவோட இல்லை அப்பாவோட ஓகே ட்ராவல் பண்ணுவேன். என்னைக்காச்சும் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுவோம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்க அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கு அது மாதிரி? மோஸ்ட்லி நான் தனியாக ட்ராவல் பண்ணது கிடையாது. டிஸ்டன்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறதுலாம் சென்னைக்குள்ளே மட்டும்தான். பட் அந்த சேஃப்டி அப்படின்றது எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குலாம் எவ்வளோ ஓடும்னு எனக்கு தெரியல, எங்கே வேணாலும் எப்போனாலும் போகலாம். பட் எங்களுக்கு அப்படி கிடையாது, ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது ஹிட் ஆகிட்டே இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஒரு டார்க் ரோடு இருந்தாலே அந்த ரோடில் இப்போ போகலாமா, வேறு ரூட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஒரு கேப்ல ஏறி போக முடியாது. ஸோ இந்த பயம் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இன்னும் மாறிச்சுன்னு சொல்ல முடியாது. பட் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது எங்கே விமன்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியில் போக முடிகிற கண்ட்ரீஸ் அவ்வளோ இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் பார்க்குறோம் இந்த நைட்ஸில் அவ்வளோ ஜாலியாக போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ சேஃபான என்வாயன்மெண்ட்டாக அவங்க ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஆகணும் அப்படின்றது ஆசை. ஸோ உங்களுக்கு நடிக்கிறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தானே, நீங்கள் தானே வேணான்னு சொல்லியிருக்கீங்க இல்லை, வந்துருக்கு தானே? ஏன்னா நிறைய இடத்துல நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம், இவ்வளோ அழகாக பாடுறாங்க, ஸோ நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குமா, அப்பீலிங்காக இருக்காங்களே, எப்படி இவங்களுக்கு வாய்ப்பு வராமல் இருக்கும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த சைடு ஏன் நீங்கள் ஓப்பன் பண்ணல? அது இன்னும் அது யோசிச்சதே இல்லை. எனக்கு நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சின்ன வயசுல இருந்ததில்லை. ஸ்கூல்ஸில் அந்த ட்ராமா பிளேலாம் பண்ணியிருக்கோம். பட் பாடுறது இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுனால அதை பற்றி யோசிச்சதில்லை. எனக்கு கேமரா முன்னாடி எனக்கு பேசுகிறதே ரொம்ப கஷ்டம். நடிக்கிறது அப்படின்றது அது ஒரு தனி ஒரு டேலண்ட் இது. ஸோ அது எனக்கு வருமானு எனக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குல்ல உங்களுக்கு இது மாதிரி? என்ன சொல்லி நோ சொல்வீங்க? அவங்க உங்களை நினச்சி எழுதியிருப்பாங்க கதையெல்லாம், இல்லை ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்க பிரியங்கா ஒர்க் ஆகும் அப்படின்னு? பண்ணதில்லை. எனக்கு நடிப்பு அவ்வளோ வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம், அப்படிதான் சொல்ல முடியும். வேறு எதுவும் ஓகே சொன்னதில்லை. அதுலேயே அவங்களே புரிஞ்சுருவாங்க. ஓகே, அப்போ வேணாம்ப்பா இவங்களே வேணான்றாங்க, இன்டெரக்டாக நோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி.
அண்ட் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்பயும் கரெக்டாக ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதை ஓப்பன் அப் பண்ணி நல்லாயிருக்கும், எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் போட்டுருவோம். நிறைய இந்த வருஷம் நிறைய நான் இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கொலாபரேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இவரோட இதுக்கு முன்னாடி 2-3 பாட்டு அண்ட் இந்த வருஷமும் கூட என்னோட ஓன் சாங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பாட்டு பைப்லைனில் இருக்குது. அப்போ இந்த மொமெண்ட்டில் நம்ம அந்த கொல்லாதே கொல்லாதேவை கொஞ்சம் பாடிடலாமா? கொல்லாதே கொல்லாதே பெண்ணுணர்வை கொள்ளாதே, கொல்லாதே கொல்லாதே பெண்ணுயிரை கொல்லாதே, கண்ணாக பார்க்க வேண்டியதை புண்ணாக்கி போராணி, பூ போன்ற பெண்தான் அவளை மண்ணாக்கி போராடே. காதல் என்பது தெய்வமானது, உணர்வில் உறையும் உண்மை அன்பே, உயிரின் உயிர் அவளின் கருவை, இந்த உலகம் வாழும் காதல் அதுவே. அதை உணரா நீயோ நரியே நரியே, மிருகம் கூட அன்பானது, மனிதன் அதை விட இழிவானவன். இந்த பூமி தாய் பெண்தானே, நம் வீட்டு செல்வம் அவசிதான், அது மறவாதே நீ மானிடனே. விழி மூடி நீ இங்கு தூங்காதே, அதை தாங்காதே இந்த பூலோகம், அதை தாங்காதே இந்த பூலோகம், அதை தாங்காதே இந்த பூலோகம். பயங்கர ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கான வாய்ஸு ப்ளஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இதை தாண்டி அவங்களுக்கு ஒன்று தோணும்ல, பிரியங்கா அவங்க பாடினதுலேயே எனக்கு இந்த பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? என்ன சொல்கிறது, பிரியங்காண்டாலே பிரியங்காண்ட குரல் இருக்குல்ல, உலகத்தமிழ் எல்லாருக்கும் அதை விட ஈழத்தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேவரட்டானவங்க. ஆமாம், அவங்க வந்து எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை அப்படி கொண்டாடுற. ஆமாம், நான் இந்த சாங் வந்து நான் எழுதும்போதே என் மைண்டில் தோணுனது பிரியங்கா அண்ட் ஃபோக் சிங்கர் சுகந்தி ஸ்ரீவர்ஷினி பாப்பா ரவுடி பேபி. ஸோ ரவுடி பேபியும் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஜோதிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவை இன்சிடென்ட்ஸாக மீட் பண்ணி அவர் வீட்டு கூட்டிகிட்டு போனார், வாங்க வீட்டுக்கு. பார்த்தா ரவுடி பேபி வருது. ஸோ எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் என்ன நினச்சினோ அது மாதிரியே அப்படி அமைஞ்சுது. ஸோ பிரியங்கா பாடினதில் நான் கணக்கு பாட்டு பாடியிருக்காங்க, பட் அவங்க பாடினதில் அவனிமனில் வந்து மலையடியோரம். ஆஹா, பயங்கர ஃபேவரட்டோ? அந்த பாட்டு வந்து ரொம்ப நிறைய பேர் தெரியாது, ரொம்ப ஹார்ட் கோர் மியூசிக் லவர்ஸ் தான் தெரியும் அந்த பாட்டு. ஏன்னா அந்த படத்தில் வரல அது. ஸோ அது ஆல்பமில் மட்டும் இருந்த ஒரு பாட்டு. எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ். ஒரு மலையோரம் அங்கு கொஞ்சம் மேகம், அதன் அடிவாரம் ஒரு வீடு, உன் கை கோர்த்து என் தலை சாய்க்க அங்கு வேண்டுமடா என் கூடு, செல்லம் கொஞ்சி நீ பேச உள்ளமுருகி நான் கேட்க, அந்த நிமிடம் போதும் மடா இந்த ஜென்மம் தீரும் மடா. அதாவது பாட்டை வந்து நம்ம வந்து ரசிக்கிற நிலைமையில தான் அங்கே இருக்கோம். கமெண்ட் சொல்கிற நாலேஜ் இல்லை, ஆனால் இன்னும் நிறைய பாட்டு பாடுறீங்கன்னா நாங்கள் கேட்டுனே இருப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டேட்னே இருக்கோம். வேறு ஏதாவது போகிற இடங்களில் கண்டிப்பாக இந்த பாட்டு பாட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிறைய பாட்டு இருக்கு அந்த மாதிரி. எனக்கு உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் டிஃபால்ட் நான் எங்கே போனாலும் இது நான் நிறைய பழைய பாட்டு நிறையா கேட்பேன். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் நிறைய கேட்பேன். ராஜா சார், ரஹ்மான் சார் சாங்ஸ் நிறைய கேட்பேன். லிஸ்ட்டு நிறைய பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா, இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. இவங்க பாடிட்டாங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ரேப் இந்த நார்வேஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரேப் பாட முடியுமா? சமத்துவம் பாரு சாவி எல்லோருக்கும் உண்டு, இருக்கிற காலம் ஏந்தான் இவ்வளவு வெறுப்பு, இறந்தால் நாம் எல்லாம் இங்கே புனந்தானே, பிறப்பது பாரு ஆண் பெண் தானே, வாழ்க்கையொரு வட்டந்தான், செய்த வினை உன்னை சுற்றும் பொறுத்தது போதும், பொங்கி ஏழு பூமி இங்கி எல்லோருக்கும் சொந்தம்தான், பிரிவினை வேண்டாம் கண்மூடி நீ தூங்காதே, காரண நீயும் சொல்லாதே, எல்லாம் இங்கே பொய்தானே, ஊமை நாடகம் போடாதே. அடடா, நிறைய கருத்துள்ள விஷயங்கள்லாம் எழுதுவீங்க போல இருக்கே பாடல்களை.
ரேப் சாங் ரேப்புண்டாலே இட் இஸ் ஃபேக்ட். ஓகே. ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் ரேப். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு பாட்டு இப்போ கொள்ளாதே கொள்ளாதே பண்ணியிருக்கீங்களா, அது ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆல்பமை இன்னும் நல்ல ஒரு நோன் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஏன் உங்களுடைய சேனல்லே ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இது வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ என் காவியம் ஒரு காவியத்தை வந்து என் படைப்பு காவியம் எங்கிட்டே இருக்கணும், இது அடுத்த இடத்துல கொடுத்தேன்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ எப்படி வருமென்னு தெரியாது, எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகே. ஸோ அதனால நான் ஓனாகவே ரிலீஸ் பண்ணிட்டேன் உங்கள் பிளாட்ஃபார்மில். ட்ரூ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னா அப்போ எல்லாமே இண்டிபெண்ட்டாக அவங்களோட சேனலில் பண்ணுறதுக்கான வார்த்தையோட அர்த்தம் இதுதான். அதான் என்னோட பிளாட்ஃபார்ம்லேயும் நான் ரிலீஸ் பண்ணிக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு. பட் கமர்ஷியலாக இது ஆக்கணும்னு விரும்பலை நீங்கள், ஆனால் அப்படின்னு கமர்ஷியலாக நம்ம இது பண்ணால் ரெவன்யூ பேசிஸில் நம்மளுக்கு வரும் அதெல்லாம் நான் ரெவென்யூவும் யோசிக்கலை, அதெல்லாம் வர்ற வருமானம் யோசிக்கலை. எனக்கு உள்ளே இருக்கிறது அது எப்படி சொல்கிறது, அந்த வலியையும் வெறியையும் நான் வெளியில் கொண்டு வந்துடணும்னு தான் நான் டார்கெட் வழிய. எனக்கு அதால் எதுவும் லாபம் கீவும். நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. பெண்கள் எல்லாமே வந்து நாங்கள் எவ்வளோ ஒரு தினந்தோறும் கஷ்டப்படுறோமோ நாங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாத நீங்கள் வரிகள்னால எங்களுடைய இதை வந்து மியூசிக்கால சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கெலாம் நீங்கள் பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸாக ஷவர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அட்டெயின் பண்ண நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த ஆடியன்ஸை ரீச் பண்ணிச்சுன்னு யோசிச்சிங்களா? ஆக்சுவலி வந்து நான் அது ரீச் பண்ணிச்சான். பட் அது வந்து எப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இது இருந்திருக்கும். ஆனால் அவங்கள விட இது முக்கியமாக போய் சேர வேண்டியது ஆண்கள்கிட்ட தான். ஆண்கள்லாம் இதை உணர்ந்து கொள்ளணும், ஆண்கள்கிட்ட தான் இது போய் சேரணும், அவங்க தான் பார்க்கணும். அடுத்தவருக்கு வலிக்கிறத நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு வலிக்கிறதா உணர்ந்து கொண்டா நீங்கள் மனிதனாக இருப்பீங்க. அது இல்லாட்டி நீங்கள் மனிதனாக வேஷம் போடலாம், ஆனால் மனிதனாக வாழ முடியும். நிறைய வழிகள் இருக்கும் உங்களுக்குள்ள. வழிகள் இல்லை, நாம் என்ன சொல்ல, நம்ம கடந்து வந்த பாதை அப்படி. ஸோ அதனால் வந்து இருக்கலாம், வழிகள் இருக்கலாம். பட் ஐ டோன்ட் ஹாப்பி பர்சன் தான். பட் ஆனால் என்ன சொல்கிறது, நான் எங்கள் நாட்டில் நடந்த போர்லேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ரிலேட்டிவை மிஸ் பண்ணிட்டேன். என் ஸ்கூலில் போயிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4-5 பேரும் இருக்காங்க, மிச்ச பேர் எங்கேண்டே தெரியாது. ஸோ அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வழி இருக்குமா இல்லையாண்டு. உங்களை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க? ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம் அமையணும். கரெக்டான பிளாட்ஃபார்ம் அமைஞ்சதுனாலே கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் இப்போ பாடுன்னு சொல்லும் போது நிறைய பாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. இப்போ ஒரு பேப்பர் பெண்ணு கையில் கொடுத்தா நீங்கள் உட்காந்து எழுதிட்டே இருப்பீங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரூ டேலண்ட் அப்படின்னும் போது கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இப்போ இருக்க சமயத்தில்? காம்படிஷன் அதிகம். ப்ளஸ் வந்து எப்போவுமே இன்னைய நிலைமையில் எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறோம்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் வெளியில் வரும். ஆனால் வெளியில் வரும்போது அது வெடியாக வரும். நீங்கள் சொல்கிறதே என்ன பாயிண்ட்டை பஞ்சாக இருக்கீங்க. நிறைய மாஸ் டைலாக் பார்ப்பீங்களோ? இல்லை, நான் எப்படி சொல்கிறது, நான் பேசும்போதே ரேப்பாக தான் பேசுவேன். அந்த மாதிரி தான். ஆமாம். நீங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்திருக்கா? ஏன்னா நிறைய பார்த்த ஹீரோ மெட்டீரியல்லாம் போட்டுருங்க, ஏதாவது வந்துட்டு சொல்லி போட வச்சிங்களா? இல்லை வந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு அந்த டைம் அமையும் போது இப்போ படங்கள் நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்துருக்கு. ஆஹா, இல்லை நெகட்டிவ் கேரக்டர். நெகட்டிவா? எஸ். நாட்டுக்கு நல்ல விஷயம் பேசுறீங்க, நெகட்டிவா பேசுறீங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு ஹீரோவாக இருக்க முடியும். இல்லைன்னா டம்மியாக இருப்பாங்க. ஹீரோவே டம்மியாக தான் இருக்க முடியும். ஆமாம், அதனால வில்லனாக இருக்கணும். ஆமாம், நாட்டுக்கு நல்லவனாக இருக்கணும். அப்படி இல்லையே. நீங்கள் நம்பியார் ஐயா விடுங்க, அவரை வர நல்லவன் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? கரெக்ட். ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி, ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் அவரை பார்த்துட்டு அந்த காலத்தில் ரோட்டில் அடிக்க போனவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. எம்ஆர் ராதா சார் இருங்க, அவர் சொல்லாத கருத்து இருக்குமா? நெகட்டிவ் கரெக்டாக நடித்தார், ஆனால் சொல்லாத கருத்து இருக்க முடியுமா? அதுதான் நெகட்டிவ் கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கு. நெகட்டிவ் கேரக்டர் இருந்தால் தான் அந்த ஹீரோவே மவுஸாக இருக்கும். மவுஸாக இருக்கும். லைஃப் எப்படி போயிட்டுருக்கு 2026? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சோஃபா ஸோ குட் நல்லா போயிட்டுருக்கு. நிறையா லேர்னிங்ஸும் இருக்குது, நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் மியூசிக் ரிலேட்டட். அண்ட் என்னோட டென்டிஸ்ட்ரியும். எப்படிங்க அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு இதே ஹேண்டில் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாச்சு. எங்கள் வீட்டிலலாம் பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு அப்புறம் டாக்டர்னு படிக்கிறாங்க, ப்ளஸ் டாக்டர் ஆகிட்டாங்க, பாட்டும் பாடுறாங்க. ட்ராவல் பண்ணிவிட்டு எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? கொஞ்சம் டைம் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஒரு லைஃப் தானே இருக்குது. இப்போ ஆசைப்படலாம் பண்ணிடலான்னு தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட்ஸும் பிடிக்கும், படிக்கிறது, ட்ரீட்மெண்ட்ஸ், கிளினிக்கல் ஒர்க்கும் பிடிக்கும், மியூசிக்கும் பிடிக்கும். ஸோ என்ன பண்ணலாம்.
இதில் இப்போது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்து பிரியங்காவா பாட்டு பாடுறீங்களா அப்படிலாம் கேட்டுருக்காங்களா? நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் நடந்திருக்கு, அப்படியா? அப்போ வந்து நீங்கள் அது பண்ணிட்டு இருக்கும்போதே பாட்டு பாட சொல்லுவாங்க போல. பாடியிருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? அது மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கா, ஏதாச்சும் இன்சிடென்ட்டு? இது ரொம்ப இருந்ததில்ல, காலேஜில் படிக்கும்போது இருந்திருக்கு. சில பேஷண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, பாடிட்டே பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் பிரியங்கா, விஷுவலாக நீங்கள் வந்து பாடி முடிச்சாச்சு, ஓகே. விஷுவலாக நீங்கள் வந்து கொள்ளாதே கொள்ளாதே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ப்ரில்லியன்ட். ஏன்னா இப்போது அதுலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்னு டீமில் சொன்னாங்க, அது ஏஐயா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் ஒரிஜினல் ஸ்கெட்சஸ். ஏஐலாம் இப்போ வந்தது, பட் அவர் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து வெரி பிளெஸ்ட் டு ஹவ் ஒர்க். இந்த பாட்டில் அவர் வந்து ஆன் போர்ட் பண்ணி அந்த ஐடியா நீங்கள் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அண்ட் அதுலேருந்து டான்ஸர்ஸும் சரி, இன்னைக்கு இந்த விஷுவல் பார்க்கும்போது தான் அவர் சொன்னார், அந்த லாஸ்ட் சீனில் வந்து ஒரு என்டையர் சாங் வந்து பிரைட்டாக இருக்கும், லாஸ்ட் சீன் மட்டும் டார்க்காக இருக்கும் அந்த கிட்டோட வாய்ஸ் வரும்போது. ஏன்னா அது டினோட்டிங் அவங்க வந்து அந்த கருவறையில் இருக்கிறாங்க அப்படின்னு. ஓ, ஓகே. ஏன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க இந்த பாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வருதுங்க. ஸோ அவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்காங்க இந்த விஷுவல்ஸ். ரொம்ப சிம்பிளான விஷுவல்ஸ், பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் மீனிங்ஃபுல் நிறைய அர்த்தங்கள் வச்சுருக்கீங்க. ஃபுல்லாகவே நீங்கள் அதை பார்த்து அது என்ன சொல்கிறது, இப்போ அந்த வரியோடு நீங்கள் அதை ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு அதை உணர முடியும். நீங்கள் ஒரு மேலோட்டமாக ஒரு சாங்காக பார்த்துட்டு போனால் அது தெரியாது, கடந்து போயிடும். ஆமாம். ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் எடுத்தீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எப்படி சொல்கிறது, இதை வந்து நாங்கள் வந்து கலர்ஃபுல்லாக காட்டல. அது இது நான் வந்து இந்த சாங் முதலும் இருக்கா நான் வந்து விஷுவல் பண்ணுவோன்னு சொல்லி 2Dயில் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. ஸோ எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அந்த நேரம் தான் ட்ரஸ்கி மருதையாவை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ட்ரஸ்கி மருதையா மீட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் நான் எதையுமே யோசிக்கல. ஐயாட்ட கேட்டது ஒரே ஒரு வார்த்தை, ஐயா எனக்கு ஒரு சாங் இருக்கு ஐயா, நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி தரேன் ஐயா. என்ன சொல்கிறது, அது அவரோட வேலை அவர் எனக்கு ஸ்கெட்ச் பண்ணி தந்து ஓகேன்னு சொல்லி இருந்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு க்ரீன் சிக்னல். ஆமாம், ஒரு பாக்கியம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நார்வே நாங்களாம் போயிட்டு வரனால ட்ராவலிங் இருக்கும், எப்படி நீங்கள் ஒரே இடத்துல இருந்து பாட்டு பண்ணுறதுலாம் கஷ்டமாச்சு? ட்ராவல் பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை இங்கே தான் ஸ்டே பண்ணி பண்ணுறீங்களா? இல்லை, நான் ட்ராவல் பண்ணி தான் இருந்தேன். இங்கே விசா அதனால நாம் போயிட்டு திருப்பி வருவோம். ஸோ அந்தந்த வந்து ஒர்க் பண்ணோன்னா நெச்சோன்னே எல்லாம் நடக்காது. ஸோ நம்ம வந்து அப்போ இதுதான் நம்ம ஆசை, இதுதான் நம்ம இதுன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் அதை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதில் தெளிவு. என் மக்களோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது பாட்டு பார்த்தோன்னே? உங்களுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குது? இப்போ ஒரு 3 லட்சம் லைக்ஸ் வந்து கமெண்ட்ஸை பார்த்தோன்னே ஐம் ஹாப்பி. அதுக்கு வார்த்தை இல்லை. அந்த கமெண்ட்ஸ் வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே என்கிட்ட வார்த்தை இல்லை. சில கமெண்ட்ஸ் எல்லாம் நானே எனக்கே கண்கலங்கிடுச்சு. நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், அது ஒரு உடம்பு சிலிர்ந்து போகிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து அந்த வீடியோவெல்லாம் காமிச்சு அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி என்ன சொல்கிறது இது வந்து இது இங்கே மாத்திரம் இல்லை, இது நான் இந்த சாங் பண்ணதே வேர்ல்டு வேர் ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், சவுத் அமெரிக்கா, ஏன்னா ஐரோப்பாவில் கூட நடக்குது. இது வெஸ்ட் ஐரோப்பாவிலெல்லாம் நடக்குது. ஸோ இது வேர்ல்டு வேர் எழுதும்போது அந்த தாக்கம் யாருக்கு இருக்குன்னா, இப்போ விக்டமுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அவங்க சொல்ல வர்றதை அதில் ஒரு கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். பிரியங்கா, வாட் இஸ் ஆல் அபவுட் சிங்கிங்? உங்களுக்கு சிங்கிங் சொன்னால் என்ன ஞாபகம் வருது? சிங்கிங் சொன்னால் என்ன ஞாபகம் வருது? சிங்கிங் அது பார்ட் ஆஃப் மீ. அது என்னுடைய ஒரு பார்ட்டாகவே ஆயிடுச்சு மியூசிக் அப்படின்னு. ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும்ல லைஃப்பில். ஸோ எனக்கு மியூசிக் தான் பர்பஸ் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நிறைய இடத்துல உங்களை பாட சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ ஹவர்ஸ் தொடர்ந்து பாடிருப்பீங்க? கச்சேரிலாம் போயிருப்பீங்க, உங்களுக்கு தூங்குறதுக்கு டைம் அது மாதிரி 2 hours 3 hours அப்படி தான் இருக்குமா இல்லை? அது டிபெண்ட்ஸ். ஒரு சில டைம்ஸ் வந்து ஷெட்யூல் ரொம்ப ஷோஸ் கண்டினியூஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கும் சீஸ்னலாக. அந்த டைமில் தூக்கம் நிறைய கம்மியாகும், ட்ராவல் நிறைய இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ்க்கும் மாறி ட்ராவல் பண்ணுறதுனால அதனால இருக்கிற ஃபெட்டிக் இருக்கும். சம்டைம்ஸ் ரெஸ்ட்டும் இருக்கும். பட் ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த ஸ்கெடியூல். எங்களுக்கு ஜென்ரலாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அதுதான், ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தூக்கம் ப்ரெடிக்ஷன்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். பட் அண்ட் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குல்ல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லைக் பாட்டு பாடுறதுக்கே பல போட்டிகள் வந்துட்டுருக்கு.
சிங்கர்ஸ்க்கான அந்த ஸ்பேஸ் இருக்கா? சிங்கர்ஸுக்கான ஸ்பேஸ் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிஜமாவே கம்மியாக தான் இருக்குது சினிமாலன்னு பார்த்தா. பட் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால சொந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ யூடியூப்ல இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய பண்ணலாம். ஸோ டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய மீடியம் இருக்குது. இப்போது முன்னாடி மூவிஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போது மூவிஸில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியானாலும், சிங்கர்ஸ்க்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியானாலும் அதுக்கான மற்ற வழிகள்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதை நெகட்டிவாக பார்க்காம இந்த வழியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. இண்டிபெண்டன்ட் இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து இப்போ இந்தியில் வர சிங்கர்ஸ் இண்டிபெண்ட் சாங்ஸை வந்து இப்போ மூவிலையும் யூஸ் பண்ண வலிக்கிறாங்க. ஸோ மூவியில் வந்து அப்போ வந்து எப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் மூவிஸ். ஸோ இப்போ தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ இப்போ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து கம்மிங் நல்ல வரவேற்பு. அதனால் வந்து இப்போ யூ டோன்ட் நீட் இட். நீங்கள் மூவியில் பாடினா எல்லாரும் பார்ப்பாங்க, தியேட்டரில் போய் எல்லாருக்கும் போய் சேரும். பட் இண்டிபெண்டன்ட் யூ நீட் ஒர்க் ஃபார் தட், கொண்டு சேர்க்கறதுக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் இப்போ வந்து இஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து எந்த ஆர்டிஸ்டோடையும் கனெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் யாரோட வேணால் கொலாபரேட் பண்ணலாம். ஸோ அது வந்து புது ஐடியாஸ் கொடுக்கும். இன்னும் க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி குட் திங். இண்டிபெண்ட் ஸ்பேஸ் வந்து இந்தியாவில் வராதா அப்படின்னு யோசிச்ச டைம்ஸ்லாம் இருந்திருக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி. இப்போ அது வந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது வெரி ஹாப்பி. இப்போ சூன் ஏதோ நிறைய கொலாபரேஷன் நடக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அதர் திங் என்னென்னு சொன்னால், மூவியில் வந்து நீங்கள் டைரக்டர் அவங்களுக்கு கேட்குற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். ஆமாம். இப்போ இண்டிபெண்டில் அப்படி இல்லை, உங்களுக்கு பவுண்டரியே இருக்காது. ஆமாம். ஸோ அது வந்து அதனால் ஒரு சிங்கரோ ஒரு லிரிஸ்டரோ வந்து அதனால் வெளியில் வரும்போது அவங்க ஓன் ஃபீலிங் ஓன் இதில் வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் தலைவர் அரிஜித் சிங் வேற மூவிலேருந்து போய் இண்டிபெண்டன்ட்க்கு போயிட்டாரு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க நிறைய பேர். அவர் வந்து ரிட்டையர்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். பாட்டு பாட மாட்டேன்ற மாதிரி சொன்னார். அது நிறைய வருத்தங்கள் கொடுத்துட்ருக்கு. அந்த மூவிஸில் பாட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் பர்சனலாக மியூசிக் பண்ணுவார். ஸோ அதுவுமே ஒரு பெரிய க்ரீன் சிக்னல். அதுக்கப்புறம் நீங்களும் நிறைய பிளான் இருக்குல்ல, உங்களுக்கும் நிறைய கொலாபரேட் பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. சிறப்பு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அது அப்படியே உங்களுடைய ஃபைனல் டச்சாக ஒரு பாட்டு கேட்டதில் அதோடய முடிச்சிடலாம். பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை, உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது, இது கம்பன் பாடாத சிந்தனை இந்த காதோடு யார் சொன்னது, புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, நதியே நீதானா கரை நானே, சிறு பறவை நீயானா உன் வானம் தானே. பிரியங்கா அவங்க வந்து நாங்கள் தனியாக வந்து உங்களுக்கு கடத்திட்டு போயிட்டு ஃபுல்லாக பாட்டு மட்டுமே நான் கேட்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜிபி தமிழர்களே. நிறைய பாடல்கள் நிறைய அதே மாதிரி ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்கணும். நிறைய கொலாபரேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பாடல்கள் நிறைய கொடுத்துட்டு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.